ஆதராய் குருந்தினர் உள்ளம் தன்னில் அந்தரத்தில் ஜீவசாட்சியாய் மறைந்திருக்கும் எண்ணிலங்களிலும் கையெழுநிலம் இவற்றின் நேரம் நன்னிலம் வருகும் ஏகநாயகன் பதங்கள் நவையேறும் இக்கினேன் மற்றபடி கற்றே அவையேற வைத்தருளும் மன்னர் சுவையேறும் செந்தமிழ் பண்டோடு விளக்கும் ஸ்ரீ ஜெகநாதகுரு அந்தழைத்தாள் செட்டிக்கிழமை ஸ்ரீ ரமண பக்த சமாஜம் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷிகளின் 60வது ஆராதனை மகோத்சவத்தை மிக அற்புதமான முறையிலே கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே இந்த அவைக்கு ஞான வடிவான தலைமையாக எழுந்தருளியிருக்கின்ற என்னுடைய நாச்சியப்பன் ஆனந்தேசிய சுவாமிகள் அவர்களின் திருவடிகளை மன ஒழுங்குகளாலே வணங்கி இந்த அவையில் கலந்து கொண்டிருக்கின்ற ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த ஒளிவிலொடுக்கம் என்கின்ற மகத்தான ஒரு நூலை இங்கே நமக்கெல்லாம் கைக்கு எட்டிய சரியாக உள்ளங்கை நெல்லிக்கை போல விளங்கும்படி அற்புதமான ஒரு விரிவுரையையும் எழுதி நமக்கு கொடுத்திருக்கிறார்களே அந்த மகோபகாரிகளுக்கு என்னுடைய அன்பார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய சிறு சொற்களை இந்த அரங்கேற்றத்திலே செய்யலாம் என்று நினைக்கிறேன். ஒளிவிலொடுக்கம் என்பது என்ன? யார் எழுதினார்கள்? அந்த நூல் எப்படி உருவானது? அதனுடைய அடிப்படை என்ன? இவையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு நாம் சில நூற்றாண்டுகள் முன்னாலே செல்ல வேண்டும். இந்த நூலை தொடுகிற பொழுது நமக்கு மேலே கொடுத்திருக்கிறார்கள் மூலம் ஸ்ரீகாரி ஸ்ரீ கண்ணுடைய வள்ளலார் என் ஞானசம்பந்தரை ஆச்சாரியராக தன்னுடைய மனதிலே வரித்துக் கொண்டு அந்த பெருமானுடைய திருவருளாலே எல்லாவற்றையும் விளங்கிக் கொண்ட மகான் கண்ணுடைய வள்ளல். அவருடைய பெயரிலேயே வள்ளல் என்பது இருக்கிறது. அவர் என்ன கொடுத்தார்? இந்த ஒளிவிலொடுக்கம், மாயா பிரலாபம் என்று இப்படியெல்லாம் சொல்லப்பட்ட தியான நூல்களை எல்லாம் வாரி வழங்கினார். அதனாலே வள்ளல் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் ஏதாவது ஒரு நூலுக்கு விளக்கம் எழுதியிருப்பார்கள். ஆனால் அதிலேயும் ஒரு சிறப்பு பாயிரத்துக்கு விளக்கம் எழுதுவது என்று வருவாரேயானால் அந்த நூலினுடைய பெருமை என்ன என்பது நமக்கு தெரியும். ஒரு வள்ளல் எழுதிய நூலுக்கு ஒரு வள்ளலார் எழுதிய சிறப்பு பாயிர விரிவுரை. அதுக்கு பகவான் ஸ்ரீ ரமணருடைய பரிபூரணமான ஆசைகளை பெற்ற என்னுடைய அருமையை இளைஞர் ஸ்ரீராம் எழுதிய ஒரு அற்புதமான விளக்கம் ஒன்றோடொன்று இசைத்து வந்திருக்கிறது. கண்ணுடைய வள்ளலார் எழுதிய நூல் சைவ சித்தாந்த நூல். சைவ சித்தாந்த நூலுக்கு பகவான் ஸ்ரீ ரமண மகர்ஷிகளுடைய அற்புதமான நூல்களை மேற்கோளாக காண்பித்து ஒரு விளக்க உரையை எழுதியிருக்கிறார்கள் வேதாந்த வரலாறு. வேதாந்தம் சித்தாந்தம் என்றால் ஏதோ அதிகமாக போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டிய அவசியம். சுருக்கமாக சொல்லலாம். வேதாந்தம் என்ற சொல்லுக்கு பொருள் என்ன என்று ஒரு பெரியவர் கேட்டார். அவருக்கு இவர் விளக்கம் சொன்னார். வேதாந்தத்தை பற்றி விரிவாக சொல்லுகிற பொழுது சொல்லுகிறவர்களுக்கு அதை பற்றி தெளிவாக விளக்கிவிட்டதாக இருக்கும். கேட்பவர்களும் எல்லாம் விளங்கிவிட்டது, இதுதான் வேதாந்தம் என்று முடிவு கட்டி விடுவார்கள். அவை கலந்த பிற்பாடு சொன்னவரை நீங்கள் என்ன சொன்னீர்கள் என்று கேட்டால், நான் என்ன சொன்னேன் என்று எனக்கே தெரியவில்லை என்றார். கேட்டவரை நீங்கள் என்ன கேட்டீர்கள் என்றால், எனக்கு ஒன்றும் தெரியவில்லை என்றார். இதுதான் வேதாந்தம் என்ற சொல்லுக்கு பொருள். அப்படி என்றால் ரொம்ப கடுமையானது வேதாந்தம் என்று நமக்கு தெரியவில்லை. இன்னும் சுருக்கமாக சொல்லுவது தெரிந்தால்
சித்தாந்தம், தெரியாது போனால் வேதாந்தம். அப்ப தன்னுடைய வள்ளலார் எழுதிய தெளிந்த சித்தாந்தத்தை தெரியாது போகும்படி செய்திருக்கிறாரோ என்று நினைக்க கூடாது. என்ன பொருள்? ஜீவனும் சிவனும் வேறாக தெரிந்தால் சித்தாந்தம், ஜீவனும் சிவனும் ஒன்றாக தெரியாது போனால், ஒன்றாகிவிட்டால் ஜீவன் சிவன் என்பது வேறாக தெரியாது போனால் அது வேதாந்தம். அதனால்தான் சித்தாந்த நூல்களுக்கு வேதாந்தமாக உரை எழுதுகிற பழக்கம். சித்தாந்தத்தை வேதாந்தமாக்கலாம், ஆனால் வேதாந்த நூல்களுக்கு சித்தாந்தமாக உரை எழுத முடியாது. உரையை படித்து பார்த்தா தெரியும். ஏனென்றால் சித்தாந்தமாக வள்ளுவருடைய உரை எழுதியிருக்கிறார் சிதம்பர சுவாமிகள். கவனிக்க வேண்டிய இடம், சிதம்பர சுவாமிகள் ஒரு வீரசைவர். திருப்பேரூர் என்கின்ற கோயம்புத்தூர்ல இருந்த சாந்தலிங்க சுவாமிகள் எங்களுடைய மயிலம் சுந்தரபாலன் சுவாமிகளிடத்திலே தீட்சா குருவாக பெற்று அவரை ஆராதித்த சிஷ்யராகிய சிவபிரகாஷ் சுவாமிகளுடைய தங்கையை ஞானாம்பிகையை மணந்து கொண்டவர் பேர சாந்தலிங்க சுவாமிகள். சாந்தலிங்க சுவாமிகளுடைய மாணவர் விருத்தாச்சலம் குமாரதேவர், விருத்தாச்சலம் குமாரதேவருடைய மாணவர் சிதம்பர சுவாமிகள். இதெல்லாம் வீரசைவ மடங்கள். வீரசைவத்தை ஒரு வகையில் ஐக்கியவாத சைவம் என்று சில பேர் சொல்லுவார்கள். சில பேர் சக்தி நிஷ்டாத்வைத சைவம் என்று அப்படி சொல்லுவார், சக்தி நிஷ்டாத்வைதம் என்று அப்படி சொல்லிவிடுவார்கள். ஆனால் இன்றைக்கும் வேதாந்தம் படிக்கிறவர்கள் வீரசூன நூலாகிய பிரபுலிங்க நிலையைத்தான் முதல் பாடமாக படிப்பார்கள். வேதாந்தம் இங்கே ஒழித்து கொண்டதை நினைத்து விடாதீர்கள். கோயிலூர் மடத்திலே அது பிரகாசமாக இருக்கிறது. கோயிலூர் மடத்தை எடுத்து நாம் கிடைக்க ஆராய்ச்சி செய்து பார்த்தோமானால் எல்லா இடங்களிலேயும் வேதாந்தம் பரவியதற்கு காரணம் கோயிலூர் செவ்வியார் அவர்கள் தான். அதில் சந்தேகம் இல்லை. அதனுடைய வேறொரு குடியாற்றத்தில் வேதாந்த மடத்தை எடுத்து ஆராய்ச்சி பண்ணாலும் இப்படி கிராமம் கிராமமாக நீங்கள் போய் பார்த்தால் அவர்கள் முதல்ல படிக்கிற நூல் பிரபலிங்கலில். பிரபலிங்கலில் எழுதியவர் சிவபிரகாசர். சிவபிரகாசர் பிரபலிங்கலில ஒரு தோத்திரம் எழுதுகிறார். அது வேதாந்த பாடம் படிக்கிற ஒரு நூலுக்கு தோத்திரம் எழுதும் போது பறவை ஏழ்வன் திருத்தொண்ட தொகுள் அடியார் பக்தியலாம் உருவமாகும் நம் சோமநாதன் துதியும் சரணன் அரவ அணியான் அடியாரின் மற்றையவர்கள் அனைவரும் கூட விரவி நாடும் இருக்க என் உள்ளம் இடம் கொடுக்கும் விரிந்தன்றே. இதான் அவர் தோத்திரம். அப்ப பறவைகளின் திருத்தொண்ட தொகுள் அடியார் 63 வணக்கம் செலுத்துகிறார். வேதாந்த நூலாகிய பிரபுகளில் இருக்கிறதே நினைக்கிறார்கள். வேதாந்தமும் சித்தாந்தமும் அண்ணன் தம்பி மூல உங்களோடு கட்டி உறவாடுகின்ற இடம். மூலகுருவர்கள் பண்டாரமணி கோவையில் எழுதுகிறார். ஓரும் வேதாந்தம் என்று உச்சியில் படுத்த சாரம் கொண்ட சைவ சித்தாந்த தேனவது அருந்தினர் என்று சொல்வார். ஓரும் வேதாந்தம் என்று உச்சியில் படுத்த சாரம் கொண்ட சைவ சித்தாந்தம். சைவ சித்தாந்தம் வேதாந்தம் என்ற உச்சியில் படுத்த சாரம் கொண்ட சைவ சித்தாந்தமா, என்று உச்சியில் படுத்த சாரம் கொண்ட சைவ சித்தாந்தமா? இலக்கணம் படிக்கணும். இந்த மாதிரி இடத்துல நான் இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறது சரியாது. என்ற உச்சி என்று சொன்னாலும் என்று உச்சி என்று சொன்னாலும் ரெண்டும் பொருள் வேறுபடும். வேதாந்தத்திலிருந்து சித்தாந்தம் வந்ததா, சித்தாந்தத்திலிருந்து வேதாந்தம் வந்ததா? இது எங்கேயாவது வந்து போகட்டும், எங்களை விடுங்கன்னு சொல்லலாம். நான் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு உங்களை விடணும். அதாவது சிவன் என்று வருகின்ற இடங்களிலே பரமாத்மா என்று விட்டுவிட்டால் உடனே அது வேதாந்தமாய். ரொம்ப சின்ன வித்தியாசம், அவ்வளவுதான். வீரசைவ பெரியாராகி சிதம்பர சுவாமி எழுதிக்கு உரை எழுதியிருக்கிறாரே, அவருடைய போக்கு எப்படிப்பட்டது? சைவ சித்தாந்த நூல் அல்லவா? இதை தூக்கி அவர் கையில கொடுத்து சாந்தலிங்க சுவாமிகள் என்ன செய்தார்? இதற்கு நீங்கள் உரை எழுதுங்கள் என்றார். அதோடு கூட தன்னுடைய 4 நூல்கள் வரைமறுத்தல், வைராக்கியமும் வைராக்கியம் அறுபது உந்தியார் என்கிற 4 நூல்களையும் சேர்த்து கொடுத்து யோசிக்கலாம், நீங்கள் உரை எழுதுங்கள். அவருக்கு தெரியும், சித்தாந்தமும் தெரியும், வேதாந்தமும் தெரியும். இப்ப சிதம்பர சுவாமிகளை நாம் பார்க்கிறோம். திருப்பூர் சென்னை முறையில ஒரு பாட்டு சிதம்பர சுவாமியுடைய பாடல்
அந்த கருத்து அவருடைய அடிப்படையில இருக்கிறதுனால்தான் சாந்தலிங்க சுவாமிகள் அவரை உரை எழுதும்படி சொன்னார். அவர்களெல்லாம் ஞான அனுபூதிவான்கள். அனுபூதிவான்களாக இருக்கிறவர்கள் ஒருவருடைய உள்ளத்திலே புகுந்து இப்படித்தான் இதற்கு உரை எழுதுவார், இவருக்கு இந்த தகுதி உண்டு என்பது தெரிந்து கொண்டுதான் அதை சொல்லுவார்கள். அப்படித்தான் அவர் சொல்லி இருக்கிறார். ஒரு பொருளிடத்தில் சச்சிதானந்தமுடன் உருவநாமமும் உள்ளது என்று உரை தந்து, ஒரு பொருளிடத்தில் சச்சிதானந்தமுடன் உருவநாமமும் உள்ளது என்று உரை தந்து, முன்னர் பின்னர் உண்டாய் விளங்கி ஒரு பிரியமாய் உள மூன்றுளே, பொருள் உருவம் நாமம் மூன்றுளே, மருள் இரிய வரும் தெய்மை, உருவம் நாமம் பொய்மை, உருவம் நாமம் பொய்மை. இது எப்படின்னா வன் பழுதை, பழுதைனா கயிறு, வன் பழுதை உரக உரியின் மாறாது அறிந்திடுதி, கயிற்றை பாம்பாக நீ முதலில் அறிகிறாய், பின் பழுதை நன்றாக மதித்தவர்க்கு அதை கயிறு என்று அறிந்து கொண்டவர்களுக்கு அரவு இன்மையில் அங்கே பாம்பு இல்லை, இருளரும் பிரம்மமே நிகழும், மற்றொரு பொருளும் எளினுக்கு இறங்காதென ஏழ்பிறவி வாரியில் ஆடும் இலை வா என்று எடுத்து அருள் அளித்த பிறவா. முருகப்பெருமானை திருப்பூர் சண்டித உரையிலே பாராட்டுகிறார். கயிற்றிலே பாம்பு தோன்றுகிறது சொல்லுகிற, பாம்பு தோன்றும் மாத்திரமல்ல, கயிற்றை பாம்பு என்று நினைத்த உடனே அந்த நினைப்பினாலே நடுக்கம் வருகிறது, பலம் வருகிறது, உடலம் வருகிறது, பேச்சு புலருகிறது, இவ்வளவு உண்டாகிவிடுகிறது அல்லவா? இது சத்தியம் தானே. அதைத்தான் சொன்னார். பரமாத்மாவானது ஜீவான்மாவாக இருக்கிற பொழுது அந்த ஜீவான்மாவுக்குரிய சேஷ்டைகளை எல்லாம் அது அடைந்து கொண்டிருக்கிறது. எப்பொழுது அதற்கு விவேகம் உண்டாகிறதோ, ஞானம் உண்டாகிறதோ, அப்பொழுது நாம் பரமாத்மா என்பது தன்னைத்தானே உணர்ந்து கொண்டு விடுகிற பொழுது இந்த சேஷ்டைகள் எல்லாம் பொய் என்பதும் காலநீர் கூட ஒரு தோற்றம் என்பதும் இதில் ஒன்றுமில்லை என்பதும் விளங்கி விடுகிறது. அப்ப பேசுவதற்கு இடம் இல்லை. அதான் சொன்னார். நீ பேசினால் என்ன ஆகிறது? பேசப்படுபவன் ஒருவன், பேசப்படக்கூடிய பொருள் ஒன்று, பேசுவதற்கு கொடுக்கின்ற அறிவு ஒன்று. இந்த மூணு இருந்தால்தான், தனித்தனியாக மூன்றும் பிரிந்தால்தான் இதுதான் ஞானம், ஞாசுரு, நேயம் என்று சொன்னார். காண்பாம், காணும் பொருள், காண்பம் அறிவு. இந்த மூன்று தனித்தனியா இருக்கிற பொழுது உண்மை தோன்றாது. இந்த மூன்றும் ஒன்றாய் விடுகிற பொழுது உண்மை சொல்ல தோன்றாது. ஏன் சொல்ல வந்தால் ரெண்டு பொருள் ஆயிடும். அதனால்தான் ஒன்றால் போற ஒருபாடு சொல்ல முடியல என்று சொல்வார்கள். இதையெல்லாம் மிக அற்புதமாக விளக்கி கொடுக்கிறார் இந்த ஒளிவில் ஒழுக்கம் என்கிற இந்த பொருளை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். எதை ஒழிப்பது, எங்கே ஒடுங்குவது? ஒளியில் ஏற்படுகிற ஒடுக்கம், ஒளிவு இல்லாத ஒடுக்கம். ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ஒளிவில், எந்த ஒளியிலே? தற்போத ஒளி. யார் என்கின்ற உணர்ச்சி இருக்கிறது, இதுதான் பகவான் நமக்கு சொல்லிய உபதேசம். நான் யார்? ஆராய்ச்சி பண்ணு பிள்ளை, திரும்ப திரும்ப ஆராய்ச்சி பண்ணு. நீ யார்? தத்துவங்களா, உலகமா, உலகத்தில் இருக்கிற பொருள்களா, அல்லது அறிவொழிகளா, அல்லது அலக்கணமாகிய மனபுத்தி சித்தம் அகங்காரமா? எது நீ? எதை நான் என்று சொல்லுகிறாய்? இதை ஆராய்ச்சி பண்ணிக்கொண்டே போ. இப்படி உள்ளே ஆராய்ச்சி பண்ண எந்த பொருளும் பூதங்கள் அல்ல, பொறியல்ல, வேறு பொருள் அல்ல, உள்ள மதியின் வேதங்கள் அல்ல, இவையன்றி நல்ல பெரியல்ல என்று பெருமூர் வேதம் கடந்து தருவார். என்ன சொல்லுகிறது? பிரம்மத்தை ஆராய்ச்சி பண்ணுகிற பொழுது, பரமாத்மாவின் வேதம் ஆராய்ச்சி பண்ணுகிற பொழுது அது எப்படி சொல்லுகிறது? இது அல்ல, இது அல்ல, இது அல்ல, இது அல்ல என்று தள்ளித்தான் ஆராய்ச்சி பண்ணுகிறது. எது என்று சொல்லல. இரண்டால் எது என்று சொன்னால் சொல்லப்படுகிற பொருளும் சொல்வாலும் ஆகிய ரெண்டு தோற்றப்படுகிறது. அதனாலே கண்டவர் விண்டிலர். வேதாந்தம் என்கின்ற பரமாத்ம அனுபூதியை பெற்றுவிட்டவர்கள் அதை சொல்லுவதில்லை.
என்ன சொன்னார்கள்? பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ண ரமண மகர்ஷிகளை நான் 41 என்னுடைய தகப்பனாரோடு போய் திருவண்ணாமலையில இருந்து 3 நாட்கள் அவர்களே ஒவ்வொரு நாளும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் தங்கி இருந்து தரிசனம் 41 ஒரு தடவை, 43ஆம் ஆண்டிலே ஒரு தடவை. அதனால் சிறியவனாக இருந்தாலும் அந்த காலத்திலேயே இந்த சோழசீனமாலை, நான்காலை, திருப்பூர், சன்னதிமுறை முதலியவற்றெல்லாம் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டபடியினாலே, இந்த சாஸ்திர அனுபூதிகளை தோன்ற ஒரு காரணத்தினாலே அவர்களை தரிசிக்கிற காலத்திலே அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதை அவர்களுடைய முகக்குறிப்பிலிருந்தும் அவருடைய தோற்றத்திலிருந்தும் நானால் என் உள்ளமால் ஞானங்களா இதையெல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு. அது மாத்திரமல்ல, பின்னாலேயே அனுபூதிமானாக இருந்தவர் வடகுமலை அப்பண்ணா சுவாமிகள். அவர் பெரிய வேதாந்தி. அவர்கள் தான் என்னுடைய ஆச்சாரியராகிய பாட்டி சிவராணி தீவாஜா அவர்களுக்கு குருவாக விளங்கியவர். அவர்கள் சமாதிகளை போடுகின்ற காலத்திலே எங்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். அன்றைக்கு புறப்பட்டு நானும் அவரும் சிவகாசியில் இருக்கிற பைனாட் சொசைட்டியில ஒரு விழா நிகழ்ச்சிக்காக போய்கொண்டிருக்கிறோம். தாம்பரத்திலே ஒரு கடிதம் கொடுத்தார்கள். சுவாமிகள் சமாதிகளை அடைந்து விட்டார்கள், இதை சொல்லிவிட்டு இந்த விழாவை ரத்து செய்துவிட்டு நீ சார்பாக்கி வந்து சேரு என்று என்னிடத்திலே சொன்னார்கள். இந்த 2 நாளைக்கு முன்னாலே ஒரு கடிதம் அந்த சுவாமிகள் மூலமாக இங்கே வந்திருக்கிறது. இந்த அனுபூதி நிலையிலே நான் சொல்லுவது அவர்கள் எப்படி இதை தீர்மானிக்கிறார்கள். வடகுமலை அப்பண்ணா சுவாமிகள் என்கின்ற வேதாந்தி, அதாவது ரமண மகரிஷிகளுடைய பரிபூர்ணமான பாத சேவையில் ஈடுபட்டவர். அவர் அந்த கடிதம் எழுதியிருக்கிறார். சந்தியாகாலம் சமீபித்துக் கொண்டிருக்கிறது. இதை பற்றி உங்களில் சிலர் கவலைப்படலாம். இதில் கவலைப்படுவதற்கு ஒன்றில்லையே, நாம் எல்லோரும் அங்கே ஒன்றாய்த்தாலே இருக்கிறோம். இதுதான் அந்த காரணங்கள் இருக்க செய்யும். என்ன தெரிகிறது? அனுபூதிமான்களாக இருக்கிறவர்கள் எப்படி இந்த ஞான அனுபூதியை பெற்று தம்மில் தானாய் ஒன்றி விளங்கி இருக்கிறார்கள். பெரிய விஷயத்தை எப்படி விளக்கி சொல்ல முடியும்? இதற்கு ஏதோ மேடையிலே ஒரு 15 நிமிடம் 20 நிமிடம் கொடுத்து விட்டு வேதாந்தத்தையும் சித்தாந்தத்தையும் போட்டு உருட்டி பெறக்கலாம் என்றால் இந்த வார்த்தைகளை எல்லாம் திரும்ப திரும்ப சொல்லி காண்கிறார். ஒளியில் ஒடுக்கம் நான் என்கின்றது ஒழிந்து போகிற பொழுது ஏற்படுகிற ஒடுக்கம். ஒளிவு என்பது தற்போது ஒளிவு, தற்போது என்பது நான் என்கின்ற அகங்கள். அந்த நான் என்கின்ற அந்த அகங்கள் எப்பொழுது ஒழிகிறதோ, அது இல்லாமல் போகிறதோ, அப்பொழுது ஞான அனுபூதி பெறலாம். இனி இந்த ஒடுக்கம் திருப்பவும் பழையபடி வருமா? வேதாந்திகள் கேட்கிற கேள்வி ஒன்று. கழுத்திலே பாம்பு தோன்றுகிறது, அது போல பரமாத்மாவிடத்திலே ஜீவான்ம தத்துவம் அமைந்திருக்கிறது. ஜீவான்ம தத்துவம் வெறும் பொய்த்தோட்டம் என்பது உறுதியாகிவிட்டால் அப்பொழுது பழைய கயிறு கயிறாகவே தெரிகிறது, அதுல பாம்பு இல்லை. ஆனால் மீண்டும் அந்த கயிறு பாம்பாக தோன்றுமா? தான் வேதாந்திகளை பார்த்து விவேக ஞானம் பெற்ற பிற்பாடு பரமாத்மாவான பிற்பாடு மீண்டும் அது வருமா அப்படின்னா வராது என்பதை சொல்லுவதுதான் ஒழிவு. ஒழிவு இல்லாத ஒழுக்கம், ஒழிவிலே ஏற்படுகிற ஒழுக்கம். நான் என்கின்ற தற்போதம் மறைகின்ற பொழுது உண்டாகிற ஒழுக்கம் அந்த சமாதி நிலைதான் பரமாத்மாவாக விளங்குகின்ற நிலை. அதுதான் வேதாந்தத்தினுடைய உச்சி. ஒழிவு இல்லாத ஒழுக்கம் ஒரு தடவை ஒடுக்கிவிட்டால் மீண்டும் அது நீங்காது போகின்ற ஒழுக்கம். இது சைவ சித்தாந்தத்திலே ஒன்றோ. ஒரு உயிரானது இரண்டர ஒன்றி சாயுத்தம் என்கின்ற நிலையில் இறைவனிடத்தில் போய் அடைந்து விடுமானால் திரும்ப அது பிறவிக்கு வருவதே இல்லை. நான் ஒழிவு இல்லாத ஒழுக்கம், பிறகு நீங்குதல் இல்லாத சமாதி நிலை. இந்த சமாதி நிலையை இதுல 10 அதிகாரங்களை வைத்து கண்ணுடைய வண்ணரா நிறைய சொல்லி இருக்கிறார். சத்தாதி தத்துவம் போய்
தானும் எதிரும் கடந்தால் உண்டாகிற சித்தாந்த வேதாந்த சீமையினை முத்தி அறிவசனம் இன்ப அதீதமெனில் ஆங்கே பிணம் விடுதல் கண்மம் பிழார். பிழார்னா பிள்ளார் என்று அர்த்தம். பிணம் விடுதல்னா பின்னம் விடுதல், பேராக சொல்லுதல் என்று பொருள். இது எல்லாம் ரொம்ப அழகா விரிவாக விளக்கி எழுதியிருக்கிறார். இந்த சின்ன வயசுல எப்படிப்பட்ட ஒரு தத்துவஞானம் அவருக்கு எப்படி வந்தது என்று எனக்கு 70-75 பிறகு ஏற்படுகிற தத்துவஞானத்தை அவர் 40க்குள்ளேயே பெரிய ஞானம் சொல்றார். சில இடங்களில் அவர் எழுதுகிற விளக்கம் இருக்கிறது பாருங்க, ரொம்ப அற்புதமான விளக்கம். ஒரே ஒரு இடத்தை மாத்திர சொல்லிவிட்டு நான் என் உரையை நீட்டி முடக்காமல் விட்டு இந்த நூல் உங்கள் கைவசம் இருக்கிறபடியினால அதை நீங்கள் அனுபவித்துக் கொள்ளலாம். 118வது பாடல் நான் எடுத்து இப்பொழுது சொல்ல விரும்புகிற பாடல். இருள் கேவலத்து இன்று எழுத்து அருள் சக்தியால் கருவிகளை கூட பண்ணி தற்போதத்தை எழுப்பி அதுக்கு பிறகு கேவல சகலங்களை குருவாய் நின்று ஞான சமாதி கூட பண்ணி. இதுக்கு ஒரு ஓமை சொல்லுகிறார் இந்த பாட்டுல. விளக்கு திரிகேல் ஏறிய சுடர் என்ன பண்ணும்? சிறுக சிறுக எழுந்து எழுந்து அந்த திரிய தின்று விடும். ரொம்ப அழகான ஓமை. ஸ்ரீராம் எழுதியிருக்கிற விளக்கத்தை பார்க்கணும். அருள் வழி வர வர சிறுக சிறுக தின்று உயிருக்கு விவேகமாடி ஞானம் உண்டாகிறது. அந்த ஞானம் உண்டாகிற பொழுது அந்த பரிவர்த்தனையினால என்ன ஆகிறது? இந்த தற்போதம் எழுப்பப்பட்டது அல்லவா, இது சிறுக சிறுக தின்னப்பட்டு விடுகிறது. அருள் வழி வர வர சிறுக சிறுக சின்றி கடைசியில் என்ன ஆகிறது? இந்த யான் என்பதை விழித்து விடுகிறது. அந்த அருள், அந்த ஞானம் இந்த நான் என்பதை விழுங்கி விடுகிறது. அது கடைசியில பரமாத்மாவுக்கு அது புசிப்பாய் போய்விடுகிறது. அந்த நான் என்பது இவ்வளவுதான் வேதாந்தம். தான் வேறொரு முதலால் சிவத்தை எதிர்பட்டு அந்த பரமாத்மாவை காணுதல் என்பது முடியாது. ஏன்? அந்த நான் இறந்து விட்டது. நான் இறந்து விட்ட உட்பாடு நான் இன்று சிவத்தை பார்த்தது என்பது எங்க நடக்கும்? அருணகிரிநாதர் அனுமதியில சொல்வார், யானாகிய எண்ணை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது தற்பரம். யானாகிய எண்ணை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது தற்பரம். இந்த அனுமதி என்ன செய்தி சித்தாந்தமா வேதாந்தமா ஆராய்ச்சி பண்ணாங்க. வேதாந்தத்திற்கும் சித்தாந்தத்திற்கும் இருக்கிற தூரம் ரொம்ப கிட்டக்க. எனக்கும் உங்களுக்கும் இருக்கிற அளவுதான் தூரம். கீழே விழுந்தா நான் வேதாந்தத்துல விழணும், நீங்க மேல ஏறினா சித்தாந்தம். இது ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறார். இதை அருமையாக இந்த உரையை அவர் தனக்கே உரிய பாணியில சிதம்பர சுவாமிகள் உரையை மேலும் விளக்கி ஆகாயமாகிய ஆன்மாவில் காற்றாகிய ஜீவன் தான் ஒரு சாட்சியாக செயலுக்கு இருப்பதை ஸ்ரீராமுடைய உரையை நாம் படிக்கிறோம். பழக்கமாக்கி கொண்டார். ஆகாயத்தில் காற்று இருக்கிறது, அசைந்தால் காற்று, அசைலன்னு ஆகாயம் தான். சுத்தரன் சொன்னா அங்க ஆகாயம் தான் இருக்கும். சுத்தரன்னா காற்று வரும். அப்ப காற்று அங்க ஏற்கனவே இருந்திருக்கிறது, ஆனால் ஆகாயமாக இருக்கிறது. அது தன்னை காட்டிக் கொள்ளவில்லை. அந்த விசை சுத்தர போது தன்னை வெளியிலே காட்டுகிறது. ஸ்ரீராம் எவ்வளவு அழகா இருக்கிறான் பாருங்க. இதை நீங்க இந்த புத்தகத்தை வாங்கி எல்லாரும் படிக்கணும். இவ்வளவு கஷ்டமான நூலை உங்களுக்கு ஒரு பழம்போல திரட்டி எடுத்து கொடுத்திருக்கிறார்கள். ஆகாயமாகிய ஆன்மாவில் காற்றாகிய ஜீவன் தான் ஒரு சாட்சியாக செயலித்திருப்பதை இதை பழக்கமாக்கிக் கொண்டால் காற்றை போல ஆகாயத்தில் விரிந்தும் அடங்கியும் அமைகின்ற ஜீவபோத செயல்பாடுகளினுடைய பயனற்ற தன்மையை உணரலாம். பழக பழக ஆன்மாவை விட்டு விலகாமல் தங்கியிருக்கும் ஏகாகிரக தன்மை வலுப்படும். நான் என்கின்ற ஜீவபோதம் ஆன்மாவில் கரைந்து சாயுச்சிய முக்தி நிலை சித்திக்கும். கடைசியில் ஒரு வார்த்தை எழுதியிருக்கிறார்கள், சித்தம் நின்றால் சிவன், அசைந்தால் சிவன்.
அப்ப சித்தத்தை நிற்க பழக்கிக் கொள்ளுங்கள், அசைய விடாது. இதைத்தான் சிறவழக்க கற்றால் சித்தி எல்லாம் பெற்றால் மனம் இறக்க கல்லாக்கு வாயே வராமல். ஆன்மா விளையாடுறதெல்லாம் மனத்தை வைத்துக் கொண்டுதான் விளையாடும். மனம் இல்லாமல் ஆன்மாவால் விளையாட முடியாது. ஆகவே சித்தத்தை நிற்க வைத்து விட்டால் சித்தம் சிவமாக்கி அழைப்பார்கள். அப்பொழுதே முத்தி நிலை சித்தித்து விடுகிறது. சித்தம் சிறிது அசைய சம்சாரம் நிச்சலம். சித்தம் நிலையில் நிற்க முத்தி சித்தம் இது. சித்தம் திறமாக்கவே வேண்டும். ஆதலினால் பரமாம் பிரச்சையினால் பார். உன்னை எப்பொழுதும் பரம் என்கிற நிலையிலே நீ பார்க்க தொடங்குகிற பொழுது சித்தம் அசையாமல் நிற்க தொடங்கிவிடும். சித்தம் அசையாமல் இருந்தால் நீயே சிவமாகிறாய், நீயே பரமான்மாவாகிறாய், நீயே எல்லாமாகிறாய். அதனால்தான் சித்தாந்த வேதாந்த சமரசன நிலை பெற்ற வித்தக சித்தகணம் வேதாந்த சித்தாந்த சமரச நிலை இருக்கிறார். இந்த ரெண்டும் ஒன்றுக்கொன்று இசைவாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்பதனாலேதான் ராஜ்மாலைகள் போன்ற சைவ சித்தாந்திகள் வேதாந்த சித்தாந்த சமரசன நிலை பெற்ற சித்தக சித்தர்கள் ஒன்றும் படாதியா இருக்கிறவர் நல்ல சைவ சித்தாந்தத்தையும் வளர்த்துக் கொண்டிருக்கிறார். அந்த பக்கத்தில் வேதாந்த மடத்துக்கு தலைவராக இருக்கிறார். எப்படி ஒருவரே வேதாந்தத்தையும் சொல்ல முடியும், சித்தாந்தத்தையும் சொல்ல முடியும்? சிலர் வேகமாக வருவார்கள். அது எப்படி ஒளிவெடுக்கம் என்ற நூல் சைவ சித்தாந்த நூல்களா, அதற்கு வேதாந்தமாக எப்படி உரை எழுத முடியும் என்றெல்லாம் கற்றுவார். சித்தாந்த நூல்களுக்கு வேதாந்தமாக உரை எழுத முடியும். ஆனால் வேதாந்த நூல்களுக்கு சித்தாந்தமாக உரை எழுத முடியாது. கைவல்யத்துக்கு விவேக சூடாமணிக்கு இதற்கான் சித்தாந்தமாக உரை கிடையாது. சிவஞான பூதத்துக்கு சித்தாந்தமாக இருக்கிற நூலுக்கு வேதாந்தமாக உரை எழுத முடியும். ஆகவே வேதாந்த உரை என்றால் எதையோ தேடி எங்கேயோ ஏமாற வேண்டாம். சித்தாந்தத்தை சிறிது அசைத்தால் அங்கே வேதாந்தம் கிடைத்துவிடும். அப்படி அசைத்து நமக்கு வேதாந்தத்தை கண்ணையாக திரட்டி கொடுத்திருக்கிறார். இந்த ஒளிவெடுக்கம் என்கின்ற சித்தாந்த முறை கடை. ஸ்ரீராமுக்கு இவ்வளவு நன்றி சொன்னாலும் தரும். இந்த இடம்